இது நடக்காம போயிடுச்சுன்னா, இது கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா? இப்படியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால எப்பவுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், முன்னேற முடியும். ஸோ அந்த ஒரு முன்னேற்றமே இவங்களே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். இவங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் முன்னாடி இருந்திருப்பாங்க. இல்லை இவங்களோட ஃப்ரெண்ட் ஜோனில் கூட இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் அவங்களுடைய ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க. அகெயின் அந்த நபர் இவங்களை வந்து கடன் கொடுத்துருக்காங்க. யாருக்காவது ஒரு அன்பால் ஒரு கருணையோட ஒரு பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது ரிட்டனும் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. நம்ம ஏன் இதில் வந்து ஃபெயிலியர் ஆனோம், நம்ம ஏன் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல, இந்த ஆஃபர் கிடைக்கல. ஸோ அந்த பழைய சோகங்கள், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதற்குரிய சோகங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய மனசில் இருக்கும். பட் அதையே எஸ்பெஷலி இந்த சயின்ஸ் குரூப்ஸில் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, டாக்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சவுத் இந்தியாவோட பெஸ்ட் டைரக்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் வந்து இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட மார்ச் மாதத்துக்கான பலன்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். 2026 பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி எனக்கெல்லாம் பெருசா போலப்பா, உங்களுக்கு நல்லா போதா அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. மார்ச் மாதமாவது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சில பேரோட ஏக்கங்கள் வந்து இருக்கு. ஸோ மார்ச் மாதத்துக்கான பலன்கள் வந்து எப்படி பார்க்க போறீங்க மேம்? நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி மந்த்லி பார்க்குற பைல் செலெக்ஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 பைல் இங்கே இருக்குது. இப்போது 3 பைல் என்னென்ன குரூப் அப்படின்றத நான் பீப்புள்ஸ்க்கு நான் ஷோ பண்ணுவேன். ஸோ 3 கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். கண்ணை மூடி ஒரு நல்ல அமைதியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ இல்லை யூனிவர்ஸையோ வேண்டிக்கிட்டு ஒரு பைலை அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பைலுக்குமான மந்த்லி ப்ரெடிக்ஷன் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ அவங்க பைலுக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷனை அந்த பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப மார்ச் மாசத்துக்காக உங்களுடைய வேலையா இருக்கட்டும், உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மார்ச் மாதத்துக்கு நீங்க என்ன மாதிரியான விருப்பங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அதற்கு மேம் சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்டோன்ல ஏதாவது ஒரு ஸ்டோனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு மெசேஜ் வந்து மேம் சொல்லுவாங்க. பைல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல். பைல் நம்பர் 2 yellow கலர் கிறிஸ்டல். பைல் நம்பர் 3 கிரீன் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை பீப்புள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்டிப்பா இப்போ நேயர்கள் வந்து 3ல ஏதாவது ஒரு ஸ்டோனை வந்து இந்நேரம் நினைச்சிருப்பாங்க. பைல் 1க்கான மெசேஜ் கார்டு வந்து சொல்லுங்க. ஸோ பைல் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கரியர் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியான மனநிலை ஏற்படும். ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த மகிழ்ச்சினா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலெல்லாம் இருக்காது. ஒரு நிதானமான அமைதியான போக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்கு, இப்படியே போனால் இன்னும் நல்லா தான் இருக்கும் அப்படியான ஒரு நிம்மதி கிடைக்கும் அவங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், தொழில் இடமா இருக்கட்டும், ஒரு நிம்மதி கிடைக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பெண் நபரால் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அவங்களோட வேலையில். சில பேருக்கு அது இமோஷனல் சப்போர்ட்டாக கிடைக்கும். அந்த இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும் போது வேலையில் அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. சில பேருக்கு வேலை ரீதியாகவே அவங்களுக்கு அவங்களுடைய ஃபீமேல் பாஸ் இல்லை ஃபீமேல் ஒரு மென்டராக இருக்கட்டும், ஸோ இவங்க கொடுக்குற சஜஷன் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை ஏற்படும் அவங்களுடைய வேலை தொழில் செய்கிற இடத்துல. ஓகே, இவங்களோட சப்போர்ட்டே நம்மளுக்கு இருக்குது, அப்போ வந்து இனிமேல் நம்மளால் பெஸ்ட்டாக எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். முழுக்க ஒரு நிம்மதியான ஒரு மாதமா வேலை தொழில்ல அவங்களுக்கு இருக்கும் இந்த பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு. ஓகே மேம். அடுத்து நிதி பொருளாதாரம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? ஸோ நிதி பொருளாதாரம், அதாவது பணம் பொருளாதாரம், அவங்களோட ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசைகள் பணம் ரீதியான ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசை எப்போ கைகூடும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும்.
ஸோ அந்த ஆசைகள் கைகூடுறதுக்கான நிகழ்வுகள் இந்த மாதம் நடக்கும் அப்படின்றது சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் முன்னாடி இருந்திருப்பாங்க. இல்ல இவங்களோட ஃப்ரெண்ட் ஜோன்ல கூட இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியா சப்போர்ட் பண்ற ஒரு பெர்சன் இருந்திருப்பாங்க. இப்ப ரீசென்ட் டைம்ல அவங்களுடைய ஒரு தொடர்பு இல்லாம இருந்திருப்பாங்க. அகைன் அந்த நபர் இவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி, இவங்களுக்கான அந்த சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்ட பழைய மாதிரியே குடுக்கறதுக்கான விஷயங்களும் நடக்கும். அப்போ இவங்க எதிர்பார்த்த அந்த பண வரவுகள் நிச்சயமா கிடைக்கும். கடன் குடுத்துருக்காங்க. யாருக்காவது ஒரு அன்பால, ஒரு கருணையோட ஒரு பணத்த குடுத்துருக்காங்க அப்படின்றபோது, அது ரிட்டர்னும் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம். அதற்கான முயற்சி எடுக்கும்போது நிச்சயமா அதற்கான அவுட்கம்ஸ் கிடைக்கும். ஓகே மேம். அடுத்ததா ரிலேஷன்ஷிப்க்கு வந்து எப்படி இருக்கும் மேம்? ஃபைல் நம்பர் 1 இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் இவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அவங்க ரிலேஷன்ஷிப்ப தக்க வச்சுக்க பண்றாங்களோ, ஸோ அது அவங்களுக்கு என்னைக்குமே ஃபெயில் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அந்த மாதிரி நெறைய உழைப்பு போட்டிருக்கேன், நெறைய நான் மெனக்கெட்டுருக்கேன் என்னோட ரிலேஷன்ஷிப்காக அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, இந்த மாதம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இவங்க வேலை, தொழில் சார்ந்த விஷயத்த ஈடுபடும்போது, அவங்க ரிலேஷன் பார்ட்னர் சைட்ல இருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் அவங்க அத நெறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும், அவங்களுடைய பேஷன்ல இன்னும் வந்து டெவலப்மெண்ட் நோக்கி போகுறதுக்கும் அவங்க பார்ட்னர் சைட்ல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ நெறைய இடத்துல இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்கன்னா, 2 பேரும் சேர்ந்தே அவங்களுடைய கரியர் க்ரோ பண்றதுக்கான விஷயங்கள பண்ணுவாங்க. அதுல அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் ஆகும். ஓகே மேம். ஃபைல் நம்பர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான மெசேஜ் மேம். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ண உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவலை இருக்கும். ஆம் அதாவது இப்போ பிரசன்ட்ல எல்லாமே சரியா இருக்கு. நம்மளால ஒரு விஷயத்த சரியா பண்ண முடியுது ஸ்டடீஸ்ல அப்படின்னாலும், பழைய விஷயங்கள் அது அப்பப்போ எட்டி பார்க்கும். நம்ம ஏன் இதுல வந்து ஃபெயிலியர் ஆனோம்? நம்ம ஏன் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல? இந்த ஆஃபர் கிடைக்கல? ஸோ அந்த பழைய சோகங்கள், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதற்குரிய சோகங்கள் கண்டிப்பா அவங்களுடைய மனசுல இருக்கும். பட் அதையே கேரி ஓவர் பண்ணும்போது, பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள கூட அவங்களால தவற விட முடியும். அப்போ பழச பத்தி நினைக்காம இருக்கிறது தான் இந்த மாதம் அவங்களுடைய ஸ்டடீஸ கரெக்ட்டா கொண்டு போறதுக்கான ஒரு பெஸ்ட் வேயா இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய பிரெடிக்ஷன்ல இருக்கு. ஓகே மேம். இப்ப இதுவரைக்கும் வந்து கரியர், அப்புறம் ஜாப், அப்புறம் ரிலேஷன்ஷிப், ஸ்டூடண்ட்ஸ்க்கான பைல் நம்பர் 1க்கான மெசேஜ்லாம் பார்த்தோம். அடுத்ததா பைல் நம்பர் 1க்கான ஜெனரல் மெசேஜ் வந்து சொல்லுங்க மேம். ஃபைல் நம்பர் 1 ஓவராலா இந்த பைல சூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு ஜெனரலான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் ரொம்ப பொறுமையோடும், நிதானத்தோடும் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ நிதானத்த கடைபிடிக்கணும். சில இடத்துல விட்டு குடுத்து போகுறது நல்லது. எல்லா விஷயங்களும் எமோஷனலா டீல் பண்றத விட, அவசரப்பட்டு டீல் பண்றத விட, பொறுமையா இருந்து அத அனலைஸ் பண்ணி, அதுல என்ன பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, இவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அந்த மாரி ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்த அணுகுறாங்கன்னா, அது வந்து அந்த காரியம் வந்து வெற்றி பெறும். அதற்காக டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, பொறுமையா, நிதானமா செயல்படணும். ஸோ இத மட்டும் அவங்க செஞ்சாலே போதும். யுனிவர்ஸ் அவங்களுக்கு இழந்த வாய்ப்புகள கூட மீட்டு கொண்டு வந்து குடுக்கும். ஓகே மேம். ஃபைல் நம்பர் 1க்கான ஜெனரல் மெசேஜ் என்ன அப்டின்னா, நீங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே நிதானமா, பொறுமையா செய்யுங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க. அப்டி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ் வந்து கிடைக்கும் அப்டின்னு சொன்னாங்க. ஸோ ஃபைல் நம்பர் 1 நீங்க சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, கமெண்ட்ல மறக்காம ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே மேம். ஃபைல் நம்பர் 2க்கான மார்ச் மாதத்துக்கான பிரெடிக்ஷன் வந்து சொல்லுங்க மேம். ஸோ ஃபைல் நம்பர் 2 எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய கரியர் லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி புதிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமா வந்து வரும். இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்லலாம் இருக்கிறாங்க, அதை சார்ந்த ஒரு துறையில இருக்கிறாங்க, அதை சார்ந்த ஒரு தொழில்ல இருக்கிறாங்கன்னா, அதுல வந்து நியூ கஸ்டமர்ஸையோ இல்ல நியூ ஃபாலோவர்ஸையோ மேபி புது விதமான விஷயங்கள அவங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மாதம். ஏதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்யறதுக்கான அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து தொடங்கும். நெறைய பேர் வந்து அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுவாங்க. பிசினஸ்லயே வந்து இன்னும் பெருசா பிசினஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற மாரி ஏதாவது ஒரு விஷ் இருக்கும். அதற்கான ஒரு கான்வர்சேஷன் யார்கிட்டயாவது அவங்க உருவாக்குவாங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஓகே மேம். இப்ப ஃபைல் நம்பர் 2க்கான கரியர் மெசேஜ் வந்து சொன்னீங்க. அடுத்ததா நிதி பொருளாதாரம் பத்தி சொல்லுங்க மேம்.
ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இவங்க ஒரு பெண் நபரா இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இவங்களோட நிதி நிலைமை இந்த மாதம் டெவலப்பிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய செலவு போகிறது இல்லாம, மத்தவங்களுடைய நீட்ஸ் தேவைகளையும் இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நிதி நிலைமை இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும்னு சொல்லலாம். ஆண் நபரா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண் சைட்ல இருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி அவங்க அம்மா சைட்ல இருந்து கிடைக்கும். ஒரு பாஸா இருக்கிறாங்க. இல்ல இவங்களோட எல்டரா இருக்கிற ஒரு பெண் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான முழு சப்போர்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியலி நல்ல டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதம் அதற்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். ஓகே மேம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் மெசேஜ் சொல்லுங்க மேம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இந்த மந்த் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்ல எதுவும் பெருசா வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாம இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ஒரு கண்ட்ரோலிங் இஷ்யூ இருக்கும். ஒண்ணு அவங்க பார்ட்னர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருந்திருக்கும். ஆனா இந்த மாதம் எல்லாமே அந்த இஷ்யூ எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து தன்னோட ரிலேஷன்ஷிப்க்கு இவங்க ஒரு கண்ட்ரோல் எடுத்து இதற்கு அப்புறம் இதுதான் நான் பண்ணணும் என்னோட ரிலேஷன்ஷிப்ல. என் பார்ட்னரும் இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு சில முடிவுகள், சில ஆக்ஷன்ஸ வெளிப்படுத்துவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா, அவங்க வராங்களோ இல்லையோ, இவங்க கண்டிப்பா தேடி போய் மீட் பண்றதா இருப்பாங்க. ஸோ அந்த சைட்ல இருந்து எதனா ஒரு ஆக்ஷன் வருதோ இல்லையோ, நான் இறங்கி என்னோட ரிலேஷன்க்காக ஆக்ஷன் நான் குடுக்குறேன் அப்படின்ற அந்த தைரியமான விஷயங்கள் வெளிப்படும் இவங்க கிட்ட இருந்து. ஓகே மேம். நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஸ்டூடண்ட்ஸ்க்கான மெசேஜ் மேம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மார்ச் மாதம் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நிகழ்வுகள் நடக்கும் அவங்களோட ஸ்டடீஸ்ல அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த சயின்ஸ் குரூப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, டாக்டர் மெடிசன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இதை சார்ந்த படிப்பு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஹெல்த் ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது. அதனால ஸ்டடீஸ் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து க்யூர் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கலி இல்லை ஃபிசிக்கலி ஏதோ ஒரு குட் சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா அவங்களுக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஃபிசிக்கல் ரீதியான சேஞ்சஸ் நடக்கிறதால ஸ்டடீஸில் அது வந்து பாசிட்டிவாக அஃபிலியேட் ஆகும். ஓகே மேம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து இதுவரை நம்ம கரியர் பார்த்தோம், மணிக்கான மெசேஜ் பார்த்தோம். அப்புறம் ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான மெசேஜ்லாம் பார்த்தோம். இப்ப ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஒரு ஜெனரல் மெசேஜ் வந்து சொல்லுங்க மேம். ஸோ ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஓவராலா வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஏன்னா இவங்களே ஒரு மைண்ட் ட்ராப்ல இருப்பாங்க. ஆ இது நடக்காம போயிடுச்சுன்னா, இது கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஸோ இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா? இப்படியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால எப்பவுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வந்தா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போ முடியும், முன்னேற முடியும். ஸோ அந்த ஒரு முன்னேற்றமே இவங்களே பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்ட இவங்க கிளியர் பண்ணணும். இந்த மாதம் சில டிஸ்கம்ஃபர்ட்டான ஜோன்லயும் போகணும். எனக்கு இந்த இடம் பிடிக்காது, எனக்கு இந்த நபர் பிடிக்காது. ஆனா அங்க ஒரு வேலை இருக்கு. அப்படின்னும்போது அத வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும். அந்த மாதிரியான அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும். அத பண்ணா மட்டும் தான் இவங்களுக்குள்ள என்ன இன்னர் பவர் இருக்கு, தைரியம் இருக்கு, இவங்களால என்ன முடியும் அப்படின்றது தெரியறதுனால, ஸோ இந்த விஷயங்கள அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜா இருக்கு. இப்போ வந்து ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான நம்ம மெசேஜ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு ஜெனரல் மெசேஜ் அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தாலும், அந்த இடத்துக்கு நீங்க போய் ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்டின்றத வந்து நீங்க அறிஞ்சுக்க முடியும் அப்டின்ற மாரி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஃபைல் நம்பர் 2 வந்து செலக்ட் பண்ண பெர்சன்ஸ் நீங்களா இருந்தீங்க அப்டின்னா, மறக்காம கமெண்ட்ல ஐ அம் ஸ்ட்ராங் அப்டின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்ததா ஃபைல் நம்பர் 3க்கான மார்ச் மந்த்துக்கான பிரெடிக்ஷன் சொல்லுங்க. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணாங்களோ, இவங்களுக்கான மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய கரியர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 3 இவங்களுடைய கரியர் லைஃப் பார்க்கும்போது, இந்த மாதம் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பா போகும் அப்படின்னு சொல்லலாம். பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நெறைய டிராவல் பண்ற மாதிரியான சூழல் உருவாகும். அந்த டிராவல் எல்லாமே இவங்களுடைய அப்கிரேட குறிக்கும். இவங்க ஒரு தொழில்ல இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, இந்த ஒரு வாட்டி ஒரு டிராவல் பண்ணிட்டு வராங்க தொழில் ரீதியா அப்படின்னும்போது,
அந்த டிராவல் அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிரும். ஏதோ ஒரு அவுட்கம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறதுனால எல்லா விதமான பெண்டிங் ஒர்க்ஸையும் இந்த மாதம் வந்து அவங்களால முடிக்க முடியும். சில இடங்கள்ல தைரியமா செயல்படுவாங்க. தைரியமா அவங்களுடைய ஒர்க்க வந்து செய்வாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியும் குடுக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு அடுத்து நம்மளுடைய கரியர் லைஃப்ல என்ன பண்ணலான்ற ஒரு கிளியரான போஸ்டர காட்டும். ஓகே மேம். ஃபைல் நம்பர் 3க்கான கரியர் மெசேஜ் பார்த்தோம். அடுத்தது நிதி மற்றும் பொருளாதாரம் பத்தி சொல்லுங்க. ஸோ ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, நல்ல ஃபினான்ஷியல் ரீதியான இனிஷியல் சக்சஸ் குடுக்கக்கூடிய மாதமா இது கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதம் எனக்கு ஒரு 30,000 தேவைப்படுது. இது இருந்தா கமிட்மெண்ட் போக வேற ஒரு சில விஷயம் நான் பண்ணணும். அது தேவைப்படுதுன்னா அது கிடைக்கும். ஆ அவங்களுக்கு அது ஜாப்ல இருந்து கிடைக்காது. என்னுடைய சேலரியே இவ்வளோதான். என்னுடைய பிசினஸ்ல ப்ராஃபிட்டே இவ்வளோதான் வருது. பட் எனக்கு இந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னும்போது, யார் சைட்ல இருந்தாவது அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அப்படியான ஏதாவது ஒரு வகையில ஒரு கொலாபரேஷன், ஏதாவது ஒரு வகையில வருமானம் இது நடந்து இந்த மாதம் அவங்களுக்கு என்ன தேவைகள், என்ன கமிட்மெண்ட், எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இருந்தாலும், அத அவங்க சார்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் அந்த வருவாய், ரிசோர்ஸஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த மாதம். ஓகே மேம். ஃபைல் நம்பர் 3க்கான ரிலேஷன்ஷிப் மெசேஜ் சொல்லுங்க மேம். ஸோ ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண், அவங்க வந்து அ அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன? அவங்க போல்டா எந்தெந்த விஷயங்கள இந்த ரிலேஷன்ஷிப்ல மாத்தி அமைக்க முடியும்? இது எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து இன்பில்ட் பண்ணுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண், அது பார்க்கக்கூடியவங்க பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க பார்ட்னர் இருந்தாலும் சரி. அண்ட் அதே மாரி இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும், ஒரு பெண் சைட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட்ன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்களுடைய செயல், இப்ப இவங்களுடைய அம்மாவா இருக்கலாம், இல்ல அவங்க பார்ட்னருடைய அம்மாவா இருக்கலாம், மேபி அக்காவா இருக்கலாம். ஸோ அவங்க சைட்ல இருந்து அவங்க செய்யக்கூடிய செயல்னால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எ உந்துதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ப இவங்க எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்ற மாரி. ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும். அடுத்ததா ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஸ்டூடண்ட்ஸ்க்கான மெசேஜ் மேம். ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு விதமான செலிப்ரேஷன் இந்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆ மேபி நெறைய பேர் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணவங்களுக்கும் சரி, பண்ண போறவங்களுக்கும் சரி, ஒரு உற்சாகமா இருப்பாங்க. ஓகே, நான் வந்து ஓவரால் நான் எல்லா சிலபஸையும் கவர் அப் பண்ணிட்டேன். நான் எக்ஸாமினேஷன் நல்லா வந்து நானு ரைட் பண்ணிட்டேன். ஸோ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அது அது உண்மையாவே நடந்ததுக்கான ஒரு செலிப்ரேஷன் கூட மேபி இந்த மாதம் நடக்கலாம். ஸோ தட் அப்போ அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கான விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ண மாதிரி அவங்க ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சர்க்கிளும் அத அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. ஓகே மேம். இப்ப நம்ம வரைக்கும் ஃபைல் நம்பர் 3க்கு இதுவரைக்கும் நம்ம கல்வியா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், நிதி பொருளாதாரம், ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லி நம்ம தனித்தனியா பார்த்தோம். ஓவரால் ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு மார்ச் மாதம் ஜெனரல் மெசேஜ் சொல்லுங்க. ஸோ ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஓவரால் வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, பழைய விஷயங்கள திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அதாவது அ வந்த பாதைய மறந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, நல்ல விஷயங்கள மட்டும். அ சில டைம் நம்ம டவுன் ஆகும்போது, நம்ம எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? அப்ப அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏதோ ஒரு மோட்டிவேஷன்க்காக அத வந்து திரும்பி பார்க்கலாம். ஆனா, நடந்த பிரச்சனைகள், நடந்த கவலைக்குரிய விஷயங்கள் எதையும் திரும்பி பார்க்கறக்கூடாது. அது பார்க்கும்போது பிரசன்ட்ல வந்து அது அடி வாங்கும். பிரசன்ட் வாழ்க்கையும், ஃபியூச்சருக்கான வாழ்க்கையும் அடி வாங்கும். ஸோ இந்த விஷயத்த இவங்க இந்த மாதம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இவங்க மனச காயப்படுத்துற மாதிரி, கவலைப்பட வைக்கிற மாதிரி எப்பேர்ப்பட்ட ஒரு சூழல், மனிதர்களா இருந்தாலும் அத பத்தி யோசிக்கக் கூடாது. மேபி உங்களுக்கு துரோகம் கூட நடந்திருக்கலாம். அந்த துரோகம் ஏன் நடந்தது? ஒரு ஏமாற்றம் ஏன் நடந்தது? ஒரு பொருள் திருடு போயிருக்கலாம். இது ஏன் திருடு போச்சு? ஸோ அத பத்தி எதுவுமே யோசிக்கக் கூடாது. மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகணும். இந்த மனநிலையை மட்டும் அவங்க இந்த மாதம் கொண்டு வந்தா, கண்டிப்பா அடுத்த மாதம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டான மாதமா, அடுத்த மாதம் இந்த மாதத்த திரும்பி பார்க்கும்போது, இது ரொம்ப பெஸ்ட்டான மாதமா அவங்க அமைஞ்சிருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து ஃபைல் 3க்கான மெசேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
கடந்த காலத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம் நடந்தாலும் அத இப்பவும் நினைச்சுக்கிட்டே இல்லாம அத கடந்து போனா இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைல் நம்பர் 3 நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே மேம். இன்னைக்கு 2026ல மார்ச் மாதம் இன்னமும் சூப்பரா அமையும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நீங்க ரொம்ப அழகா குடுத்திருக்கீங்க. பைல் நம்பர் 1, 2, 3ன்னு. இன்னைக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான மெசேஜ் குடுத்ததுக்காக நன்றி மேம். நன்றி, நன்றி.